பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது. இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக பாலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக ஐநாவில் அங்கீகரித்தார் அனுர. மோதலை உடன் முடிவுக்கு கொண்டு வருமாறு கோரிக்கை. பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்பது ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி யாழில் உண்ணாவிரத போராட்டம் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், காற்றாலை உபகரணங்களை மன்னாருக்கு கொண்டு செல்வதை உடன் நிறுத்துங்கள், மாவட்ட அரசு அதிபருக்கு மகஜர் கையளிப்பு. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைக்க தேவையான உபகரணங்களை திருகோணமலை துறைமுகத்தில் இருந்து மன்னார் தீவுக்கு கொண்டு செல்லும் வேலைகளை தயவு செய்து அவற்றை உடன் நிறுத்தி மக்களிடம் பேச நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். நேற்று வியாழக்கிழமை பகல் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனிடம் கையளித்த மகஜரிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் யாழ் மாநகர சபையில் திலீபனுக்கு அஞ்சலி என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி, தமிழ் மக்களின் விடுதலைக்காக 12 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஆகுதியான தியாக தீபம் திலீபனுக்கு யாழ்ப்பாண மாநகர சபையில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சாவகச்சேரி விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. சாவகச்சேரி நுணாவில் ஏனாயின் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பெண்ணொருவர் படுகாயம் அடைந்துள்ளார். சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த டிப்பரை அதே திசையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் முந்தி செல்ல முற்பட்ட போது எதிர் திசையாக யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி பயணித்த இளைஞர் செலுத்திய மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். படுகாயமடைந்த பெண் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில். இந்த விபத்தில் இளைஞன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த பெண் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேசாலை வடக்கு புத்தூர் சந்தியை சேர்ந்த யதுஷ் என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார். விபத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அனுராதபுரத்தில் விபத்து. முல்லைத்தீவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் மரணம். அனுராதபுரத்தில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் முல்லைத்தீவைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 3 காயங்களுக்கு உள்ளாகி இருந்தனர். புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து பயணித்த வேனும் லோரியும் மோதுண்டு இந்த விபத்து இடம்பெற்றது. இதில் செம்மலியைச் சேர்ந்த விமலானந்தன், வள்ளிபுரத்தைச் சேர்ந்த சசிகுமார், புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த நிஷாந்த், புதுக்குடியிருப்பு 9ஆம் வட்டாரம் மல்லிகை தீவைச் சேர்ந்த தேனுஜன் ஆகியோரே இந்த விபத்தில் உயிரிழந்தனர். அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவமீரிகம சந்திக்கு அண்மையாக மொரகொட என்ற இடத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த 3 அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வானின் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கமே விபத்திற்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் அரசின் புதிய கல்வி மறுசீரமைப்பு மாணவர்களுக்கு சுமையாக கூடாது, பிரதமரிடம் ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து என்ற செய்தியும், போதைப்பொருள் விநியோகிப்போர் மொட்டுக்கட்சியில் இருப்பவர்களே அமைச்சர் ஆனந்த விஜயபாலன், நீதிமன்ற உத்தரவில்லாமல் எமது அரசாங்கம் யாரையும் கைது செய்ததில்லை, பாதாள குழுக்களை போஷித்து அதன் மூலம் நாட்டிற்கு போதைப் பொருள் கொண்டு வந்து விநியோகிப்பவர்கள் மொட்டுக்கட்சியில் இருப்பவர்கள் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை எமது அரசாங்கத்தின் மீது சுமத்தி தப்பிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருள் அரசாங்கமாக மாறி வருகிறது அனுரவின் அரசு, சபையில் சாடினார் நாமல் ராஜபக்ஷ என்ற செய்தியும், போலீசாரை கண்டு ஓடியவர் கிணற்றில் தவறி விழுந்து பலி. கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் குற்றச்செயலுடன் தொடர்புடைய நபரை போலீசார் கைது செய்வதற்கு
வீடு சென்ற வேளை போலீசாரை கண்டு தப்பியோடிய சந்தேக நபர் கிணறொன்றுக்குள் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு மாலை சுமார் 6:30 மணியளவில் குறித்த பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது. இதனை அடுத்து போலீசார் குறித்த பகுதிக்கு சென்ற போது போலீசாரை கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்தேக நபர் போலீசாரிடமிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது எதிர்பாராத விதமாக அப்பகுதியில் இருந்த கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். போலீசாரின் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்தார் என தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் முன்னெடுத்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் அனுர தமிழ் மக்கள் குறித்து ஒருபோதும் அலட்டிக் கொள்ள மாட்டார், ஐக்கிய சோசலிச கட்சி கூறுகிறது என்ற செய்தியும், வரவிருக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழர் முன்வர வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை என்றொரு செய்தி. வரவிருக்கும் சர்வஜன வாக்கெடுப்பை தோற்கடிக்க தமிழ் மக்கள் முன்வர வேண்டும். முன்னணி தமிழ் தேசிய பேரவையுடன் ஒப்பந்தத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செய்து கொண்டுள்ளது. அந்த வகையில் ஐக்கிய ராஜ்ய எதிர்க்க வேண்டும். 13 பேசி மக்களை திசை திருப்ப வேண்டாம். ஐக்கிய ராஜ்யவிற்கு எதிராக வேலை செய்ய வேண்டும். இவ்வாறு தெரிவித்தார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக தியாக தீபம் நினைவாக வவுனியாவில் அடையாள உண்ணாவிரத போராட்டம் என்ற ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இளநாட்டு பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக ரணிலின் நகர்வுகள் வெற்றியளிக்குமா என்ற கேள்வியோடு இந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தலை தடுக்க அனைவரது ஒத்துழைப்பும் அவசியம், பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. இந்திய கடல் பரப்பில் சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியமானது என கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்தியாக வாகன விபத்தில் கான்ஸ்டபிள் பலி. நெட்டம்புவை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொழும்பு கண்டி பிரதான வீதியில் நம்புலுவ சந்திக்கு அருகில் கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த டிப்பர் எதிர்த்திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி பலத்த காயமடைந்து வத்துப்பிட்டிவல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவ இடத்தில் உயிரிழந்தவர் வலக்காபொல மகேனகமவை சேர்ந்த 33 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் என தெரிய வந்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கேபிள் கார் விபத்தில் 7 பிக்குகள் உயிரிழப்பு, 6 பிக்குகள் காயம் என்றொரு செய்தி. வேன் லோரி மோதி 4 உயிரிழப்பு என்ற செய்திகள் பெரும்பாலும் இன்றைய பத்திரிகைகள் விபத்துகள் தொடர்பான செய்திகள் அதிகமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக உலக நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசினார் அனுர என்றொரு செய்தி. அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நியூயார்க் நகரின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி அலுவலகத்தில் இடம்பெற்றன என்று இந்த செய்தி காணப்படுகிறது. தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் இன்று. தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வுதொடர்பான கலந்துரையாடல்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை திருகோணமலை சம்பூர் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. தியாக தீபம் திலீபனின் 38வது நினைவேந்தலை மாவட்டம் தழுவிய ரீதியில் இன்று 26ஆம் திகதி நடத்துவது தொடர்பில் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. 7 வயது சிறுமி துஷ்பிரயோகம், சிறிய தந்தைக்கு கடூழிய சிறை, மட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பு என்றொரு செய்தியும், ஆரையம்பதி பேருந்து திரைப்படத்தில் கூரையின்றி அவதியுறும் பயணிகள், அதிகாரிகள் மீது பொதுமக்கள் விசனம் என்று அந்த கூரையின்றி காணப்படுகின்ற பேருந்து திரைப்படத்தின் புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பிரசவித்த குழந்தை மரணம், சுகாதார சிற்றூழியர் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையின் சத்திர சிகிச்சை பிரிவின் மலசல கூடத்தில் குழந்தையை பிரசவித்து அந்த குழந்தையை கட்டிலின் கீழ் மறைத்து வைத்திருந்த 35 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான சுகாதார சிற்றூழியர் ஒருவரை
ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த இறுதி பக்க செய்திகளுக்குள் அரச ஊழியர்கள் பட்டதாரிகளுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் காற்றில், பொதுஜன பெரமுன சுட்டிக்காட்டு. அரச ஊழியர்கள் மற்றும் பட்டதாரிகளுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் யானக வக்கும்பர தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தியாக சபாநாயகரை சிரிக்க வைத்த அர்ச்சுனா எம்பியின் கேள்வி. பொதுமலசல கூடத்தை இரவு நேரங்களிலும் திறந்து வைக்க கூறுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பொதுமலசல கூடம் மூடப்படுவது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபாநாயகரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எங்களுடைய பொதுமலசல கூடத்தை 4:30 மணிக்கு மூடுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவர்களுக்கு செல்வதற்கு இடம் இல்லையாம். இதில் உள்ள பொருட்களை திருடிச் செல்வதன் காரணமாக இவ்வாறு செய்வதாக குறிப்பிடுகின்றார். எனவே பொதுமலசல கூடத்தை இரவு நேரங்களிலும் பூட்டு போடாமல் திறந்து வைக்க சொல்லுங்கள் என அர்ச்சுனா எம்பி சபையில் கூறினார். அர்ச்சுனா எம்பியின் இந்த கோரிக்கையால் சபாநாயகர் சிரித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் மின்சார சபை மறுசீரமைப்பில் அனைவருக்கும் நீதி வேண்டும், மின்சார சபை தேசிய ஊழியர் சங்கம் என்றொரு கேள்வி ஒரு செய்தியும், இலங்கை போலீஸ் அதிகாரியை விடுவித்த ராமநாதபுரம் நீதிமன்றம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலைதீவு, பின்லாந்து, ஜெர்மனி அமைச்சர்களுடன் விஜித ஹேரத் பேச்சு என்ற ஒரு செய்தியும், நாட்டில் 5.1 மில்லியன் குரங்குகள் நாட்டில் 5.1 மில்லியன் குரங்குகள் இருப்பதாகவும், விலங்கு கணக்கெடுப்பில் அறிக்கை பொதுமக்கள் வழங்கிய தகவலில் 50% துல்லியமானவை என்றும் விவசாயம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வான்லொரி மோதி கோர விபத்து, முல்லைத்தீவை சேர்ந்த 4 இளைஞர்கள் உயிரிழப்பு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையிலிருந்து பயணித்த வேன் ஒன்று லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முல்லைத்தீவை சேர்ந்த 4 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி. தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில் அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதிகள் தலாவ மீரிகம சந்திக்கு அருகில் உள்ள மொரகுட பகுதியில் நேற்று அதிகாலை 4:50 மணி அளவில் இச்சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் இருந்து பயணித்த வேன் ஒன்று லொரியுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. குறித்த விபத்தில் முல்லைத்தீவு செம்மலை பகுதியை சேர்ந்த விமலானந்தன் வயது 38, புதுக்குடியிருப்பு வள்ளிகுணம் பகுதியை சேர்ந்த சசிகுமார் வயது 31, 10ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த நிசாந்த் வயது 25 மற்றும் 9ஆம் வட்டாரம் மல்லிகைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியை சேர்ந்த தேனுஜன் வயது 25 என்ற 4 இளைஞர்களே விபத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக தலாபம் மற்றும் அனுராதபுர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் இன்று ஊரளவில் இருந்து நடைப்பயணம் 10:48 மணிக்கு சுடரேற்றிய அஞ்சலி. தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் இன்று 26ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்கள் பிறந்த இடமாகிய ஊரலு மண்ணிலிருந்து இன்று காலை 7 மணிக்கு அவருடைய திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி நடைப்பயணமாக ஆரம்பித்தது. நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் நினைவு தூபியை வந்தடைந்ததும் காலை 10:48 மணிக்கு அவர் உயிர் பிரிந்த நேரம் சுடரேற்றப்பட்டு வணக்கம் செலுத்தும் நிகழ்வுகள் இடம்பெறும். மேலும் தமிழர் தாயகத்தின் பல்வேறு இடங்களிலும் புலம்பெயர் தேசங்களிலும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன என்று தியாக தீபத்தினுடைய நினைவேந்தல் தொடர்பான செய்தியும் பிரசுரிக்கப்பட்டிருக்கு. அதே போல ஐநாவில் இலங்கை தொடர்பான பிரேரணை முக்கிய விடயங்கள் நீக்கம். ஐநாவில் இலங்கை தொடர்பான விவகாரங்களில் முக்கிய விடயங்கள் நீக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனின் தலைமையிலான இணையரசனை நாடுகளால் அண்மையில் முன்மொழியப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் திருத்தங்களின் பிரகாரம் மோதல்கள் என்ற சொல்லினூடாக இனப்பிரச்சனை என்ற சொற்பதம் பதிலீடு செய்யப்பட்டிருப்பதுடன் சர்வதேச மனிதாபிமான சட்டத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக சுயாதீன சிறப்பு சட்டவாதியின் பங்கேற்புடன் பிரத்யேக நீதித்துறையை பொறிமுறை ஒன்றை நிறுவுவது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்த விடயம் முற்றாக நீக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல பொய்கூறி மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் சபையில் நாமல் குற்றச்சாட்டும். போதைக்கு எதிராக இலங்கை நடவடிக்கை, ஐநாவில் ஜனாதிபதி அனுர உரையாற்றினார் என்ற செய்தியும், மல்லாகம் நீதவான் பதவி விலகல் என்ற செய்தி, அதே போல
நுணாவிலில் விபத்து இளைஞன் உயிரிழப்பு என்று நேற்று நுணாவிலில் இடம்பெறக்கூடிய விபத்தில் உயிரிழந்தக்கூடிய இளைஞனுடைய புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் பில்லியன் கணக்கான மக்கள் பசியில், ஆயுதங்களுக்கான செலவு கோடிக்கணக்கில், ஐநாவில் ஜனாதிபதி அனுர சுட்டிக்காட்டு. ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது என்றாலும் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் நேற்று முன்தினம் உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் அவர் உரையாற்றுகையில், உலகளாவிய வறுமை, ஊழல், போதைப்பொருள் மற்றும் போர்கள் போன்ற பல சவால்களை எதிர்கொள்வதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும். காசா பகுதியில் தொடர்ந்து நிகழும் மனிதாபிமான பேரழிவு குறித்து அவர் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட வேண்டும், மனிதாபிமான உதவிகள் தடையில்லாமல் வழங்கப்பட வேண்டும், பிணை கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். பாலஸ்தீனத்துக்கான தனிநாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். ஊழலை ஒரு தொற்று நோய் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி இது அபிவிருத்தி, ஜனநாயகம் மற்றும் சமூக நலனை அளிப்பதாக கூறினார். இலங்கையில் ஊழலுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். துன்பத்திலிருந்தும் இருளிலிருந்தும் விடுபட்டு செழிப்பான தேசம் மற்றும் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்குடன் இலங்கை மக்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஊழலற்ற நீதிமிக்க ஆட்சி, வறுமை ஒழிப்பு, நவீனமயமாக்கல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் குறிப்பிட்டார். பில்லியன் கணக்கான மக்கள் பசியால் வாடும்போது கோடிக்கணக்கான டாலர்கள் ஆயுதங்களுக்கு செலவிடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்குவதற்காக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற செய்தியும், கேபிள் கார் விபத்து 7 பிக்குகள் உயிரிழப்பு, பலர் காயம் என்ற செய்தியும், சிறுவர் பாதுகாப்பு ஆபத்தில் குவியும் முறைப்பாடுகள் அமைச்சர் சுட்டிக்காட்டும், பிறந்த ரசாயன தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பம், சுனில் செனவி தெரிவிப்பும், மாணவர்களுக்கு பொழுதுபோக்கிற்காக 5000 ரூபாய் விமல் முன்மொழிவு என்ற இலவை பார்த்த செய்தி ஒன்றும், அதேபோல புகைப்படம் தாங்கிய செய்தியாக பனை அபிவிருத்தி சபையின் ஏற்பாட்டில் பனை விதை நடுகை திட்டத்தின் ஆரம்பமும் பயனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தலைமையில் கைதடியில் உள்ள பனை அபிவிருத்தி சபையில் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல பனை அபிவிருத்தி சபையினூடாக பனைசார் கைப்பணி பயிற்சி நெறியினை மேற்கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு, தெரிவு செய்யப்பட்ட பனை உற்பத்தியாளர்களுக்கான உபகரணங்கள் வழங்கும் வைபவமும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது என்று அது தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. சம்பள மறுசீரமைப்பு எங்கே? அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கவனஈர்ப்பு போராட்டம் என்று புகைப்படம் தாங்கிய செய்தி. தியாகதீபம் திலீபனின் 11ஆம் நாள் நினைவேந்தல். தியாகதீபம் திலீபனின் 11ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் நேற்று வியாழக்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் பின்வீதியில் அமைந்துள்ள தியாகதீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது என்றும் 11ஆம் நாள் நினைவேந்தல் தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தர்ம முழக்கம் துடுப்பாட்ட சபர் 2025 என்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் 2 பலம் பொருந்திய பாடசாலைகளான கிளிநொச்சி முழங்காவில் மகா வித்தியாலயத்திற்கும் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரிக்கும் இடையில் வருடாவருடம் இடம்பெற்று வருகின்ற தர்ம முழக்கம் என வர்ணிக்கப்படுகின்ற மாபெரும் துடுப்பாட்ட சமரானது இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் நாளை சனிக்கிழமை ஆகிய 2 தினங்களும் கிளிநொச்சி முழங்காவில் மகா வித்தியாலய மைதானத்தில் இடம்பெற காத்திருக்கிறது என்று அந்த போட்டி தொடர்பான புகைப்படங்கள் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் 7 போர்களை நான் நிறுத்தி இருக்கிறேன். ஐநா கடிதங்களை மட்டுமே எழுதுகிறது. ஐநா பொதுச்சபையில் ட்ரம்ப் பகிரங்கமாக தெரிவிப்பு. கடந்த 7 மாதங்களில் மட்டும் இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 7 போர்களை நான் நிறுத்தி காட்டியிருக்கிறேன். ஆனால் ஐநா வரும் கடிதங்களை மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் என்ற செய்தியும், கலைமாமணி விருது வழங்கும் நிகழ்வு, தமிழ் திரையுலகினர்களின் பெயர்களும் உள்ளடக்கம் என்ற செய்தியும், தாய்லாந்து வீதிகளில் திடீரென ஏற்பட்ட பள்ளம், அதேபோல் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் மூடப்பட்டது டென்மார்க் விமான நிலையம் என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் டெங்கு பரவுதலை கட்டுப்படுத்த யாழ் வன்னியர் கழகத்தின் அறிவித்தல். கடந்த 12/9/2025 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற பிரதேச மட்ட டெங்கு கட்டுப்பாட்டு குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் யாழ்ப்பாண நகர் பிரதேசங்களில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக காணப்படும் கழிவுநீர், வெள்ள நீர் வாய்க்கால்கள் அடைப்பினை ஏற்படுத்தும் வகையில் நீர் தேங்கும் கொள்கலன்கள், பொலித்தீன்கள் மற்றும் ஏனைய கழிவுப் பொருட்கள் போடப்படுவதனால் நீரோட்டம் தடைப்பட்டு டெங்கு நுளம்புகள் பரவும் அபாய நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த விடயம் தொடர்பில் அனைத்து வர்த்தகர்களும் தங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஏதுவாக தங்களின் வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் உட்புறம் மற்றும் வெளிப்புறங்களிலிருந்து இருக்கும் கழிவுப் பொருட்களை உரிய முறையில் சேகரித்து அகற்றுவதற்கு உதவுவதுடன் தங்களது எல்லைக்குள் நீர்த்தேங்கி இருக்கும் இடங்களை இனங்கண்டு அவற்றை சுத்தப்படுத்தி டெங்கு பரவாது அதனை கட்டுப்படுத்த உதவுமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம் என யாழ் வணிகர் கழக செயலாளர் சிவகுமாரன் அறிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல தமிழின அழிப்பிற்கு சர்வதேச நீதி வேண்டும், யாழில் உண்ணாவிரத போராட்டம்.
வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது என்று போராட்டம் தொடர்பான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக வடக்கின் புத்திஜீவிகள் மௌனம் காப்பது ஏன் என்று மன்னாருடைய காற்றாலை தொடர்பாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அதேபோல பாதாள உலக குழுக்களை தோற்றுவித்ததும் போதைப்பொருள் வர்த்தகத்தை முன்னெடுத்ததும் மொட்டு கட்சியினரே அமைச்சர் ஆனந்த விஜயபால பகிரங்கம். நீதிமன்ற உத்தரவில்லாமல் நமது அரசாங்கம் யாரையும் கைது செய்வதில்லை. பாதாள உலக குழுக்களை போஷித்து அதன் மூலம் நாட்டுக்குள் போதைப் பொருள் கொண்டு வந்து விநியோகிப்பவர்கள் மொட்டு கட்சியில் இருப்பவர்களே என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்தார். இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தின் போது நாமல் எம்பி உரையாற்றிக் கொண்டிருக்கையில் தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கையிலே இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது நாமல் எம்பிக்கும் ஆனந்த விஜயபால அமைச்சருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அமைச்சர் தொடர்ந்து உரையாற்றுகையில் நீதிமன்ற உத்தரவின்றி போலீசார் இராணுவத்தினர் என யாரையும் நமது அரசாங்கம் கைது செய்ததில்லை. ஆனால் இராணுவ வீரர்களை கைது செய்திருப்பதாக நாமல் எம்பி தெரிவித்த விடயத்தில் எந்த உண்மையும் இல்லை. முன்னாள் கடற்படை தளபதி அவர் புலனாய்வு பிரிவில் இருக்கும்போது செய்த ஒரு நடவடிக்கை காரணமாக நீதிமன்ற உத்தரவின் பேரிலே அவர் கைது செய்யப்பட்டார். அதே போன்றும் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் வரும் முறைப்பாடுகள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப் பொருளுடன் நமது அரசாங்கத்தை தொடர்புபடுத்த நாமல் எம்பி முயற்சித்தார். ஆனால் போதைப் பொருளுடன் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர் மனம்பேர்வி தொடர்புபட்டவர் என யாரும் அறிந்த விடயம். அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் இணைப்பு செயலாளர். அதனால் போதைப் பொருளுடன் தொடர்புபட்ட பலர் மொட்டு கட்சியில் இருக்கிறார்கள். நாட்டுக்குள் போதைப் பொருள் யார் கொண்டு வருகிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். அதனால் இவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தப்பட்டிருக்கும் மற்றவர்கள் மீது சுமத்தவே தற்போது இந்த கட்சியினர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாட்டு மக்கள் ஏமாறப் போவதில்லை. இந்த நாட்டில் பாதாள குழுக்களை போஷித்து அதன் மூலம் போதைப் பொருளை நாட்டுக்கு கொண்டு வந்து விநியோகித்து மக்களை துரத்தி அடித்து பின்னர் தற்போது எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு இருப்பவர்கள் நம்மை விமர்சித்து வருகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். செய்தியும் தாளையடி கடற்பகுதிகளுக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம். அதிகளவான காற்று வீசுவதால் வடமராட்சி கிழக்கு தாளையடி கடற்பகுதிக்கு வரும் சுற்றுலாவாசிகள் கடலுக்குள் உட்பிரவேசிக்க வேண்டாம் என அவசர எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. ரணிலை சிறையிட்டால் பதவி உயர்வு, அமைச்சருக்கு சிறையெனில் இடமாற்றம், அரசின் போக்கு குறித்து எதிரணி காட்டம் என்ற செய்தியும், சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற செய்தி ஒன்றும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக தியாகதீபம் திலீவனின் 38வது நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வு என்று உணர்வுபூர்வ அஞ்சலிக்கு தாயகத்தில் ஏற்பாடு. தியாகதீபம் திலீவனின் 38வது நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வுகள் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட உள்ளன. இன்று காலை 7 மணியளவில் ஊரளவில் உள்ள தியாகதீபம் திலீவனின் பிறந்த இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்படும். அதனைத் தொடர்ந்து காலை 7:30 மணியளவில் தியாகதீபம் திலீபன் நினைவு சுமந்த ஊர்தி பேரணி நல்லூர் கிட்டுப்பூங்கா நோக்கி ஆரம்பமாகும். காலை 8 மணியளவில் கிட்டுப்பூங்காவில் இருந்து நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபரின் நினைவு தூவியை நோக்கி நடைபவனி ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து முற்பகல் 10:48 மணியளவில் திலீபன் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் துறந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வடக்கு வீதியில் சுடரேற்றப்படும். சம நேரத்தில் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூபியடியில் பொதுச்சுடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்படும். அகவணக்கத்தை தொடர்ந்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தொடர்ந்து மலர் அஞ்சலியும் செலுத்தப்படும் என தியாகதீபம் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து முற்பக்க செய்திகளுக்குள் சர்வதேசத்திடம் நீதி கோரி உணவு தவிர்ப்பு போர் செம்மணியில் ஆரம்பம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஆலங்குளம் துயிலும் இல்லத்திலிருந்து இராணுவத்தை வெளியேற்றுக துணுக்காய் பிரதேச சபையில் தீர்மானம். முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் மாவீர துயிலும் இல்லத்திலிருந்து இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அந்த பகுதியை புனித பிரதேசமாக அறிவிக்குமாறு கோரி தீர்மானம் நிறைவேற்றுமாறு துணுக்காய் பிரதேச சபையில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. சுதந்திர பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தது இலங்கை, ஐநா பேரவையில் வைத்து ஜனாதிபதி அனுர அறிவிப்பு என்ற செய்தியும், அனைத்து பிரஜைகளுக்கும் சம உரிமை கிடைத்துள்ளது இலங்கையில், ஐநாவில் சொன்னார் அனுர என்றொரு செய்தி. நுணாவிலில் கோர விபத்து, டிப்பருக்குள் வீசப்பட்டு இளைஞன் துயர சாவு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக ஊரார் பிள்ளைக்கு நீதி கொடுக்க தெரிஞ்ச இவருக்கு சொந்த நாட்டுக்கு நீதி சொல்ல தெரியவில்லை அப்படி என்று குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பேரவையில்
எங்களுடைய நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து தொடர்பாக அவருடைய கருத்து இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உட்பக்க செய்திகளுக்குள் அரசுக்கு சார்பாக செயற்படாத நீதிபதிகளுக்கு இடமாற்றம் தியாஸ்ரீ எம்பி குற்றச்சாட்டு. அமைச்சர் வசந்த சமரசிங்கவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டமையாலே ஹல்ஹிசை நீதிமன்ற நீதிபதி உடனடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்ற சுயாதீனம் தொடர்பாக பிரதம நீதியரசர் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையில் மார்பக புற்றுநோயால் தினசரி 3 உயிரிழப்புகள் என்றொரு செய்தியும், 7 மாதங்களில் சிறுவர் துஷ்பிரயோகம் 1000 முறைப்பாடுகள், 1000க்கும் அதிகமான முறைப்பாடுகள் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கோபாலகிருஷ்ணன் யாழினி பிரியா அவர்களுடைய தீபங்கள் அணையலாம், திலீபம் அணைவதில்லை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவில் இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையினதும் மற்றும் ஏனைய நாளிதழ்களினதும் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து சந்திக்கலாம்.